வந்து எல்லா வசதிகளும் எங்களுக்கு வந்துச்சு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்கிற விஷயங்கள வந்து என்னால வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள வந்து என்னால இது பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம். ஏன்னா வந்து நாங்க நெறைய பேருக்கு நல்லது பண்ணாலுமே, எங்க குடும்பத்துக்கு எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தினால வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும். முக்கியமா வந்து என்னோட சித்தப்பாவோட மனைவி வந்து எங்க குடும்பத்துக்கு வந்து எப்போதுமே வந்து அவங்க ஒரு நல்லதே நினைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சில விஷயங்கள வந்து எங்க வாழ்க்கையிலேருந்து நாங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது, வசதியா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு வந்து அக்காவுக்கு இந்த குழந்தை இல்லாத ஒரு விஷயத்த பயன்படுத்தி, எங்க மாமா வீட்ல போய் இத ஒரு இதா பேசி, இன்னும் வந்து குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு பேசி, அவங்க மாமியார் மனசுல சில விஷயங்கள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு கலக்கத்துல வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் நானும் வந்து அம்மா வந்து ஒரு முடிவு பண்ணோம். அக்கா வந்துச்சு நல்ல ஒரு இது ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்கணும். அது மாரி என்ன அக்காவுக்கு தான் பிரச்சனை இல்ல, மாமாவுக்கு தான் ஏதாச்சும் இதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால, நாங்க பேசிட்டு இருந்தப்ப பக்கத்துல இருந்து எங்க வீட்டுக்கு எல்லாமே அவங்க தான் பழக்கவழக்கம் எல்லாமே அந்த அக்கா. அவங்க வந்து கலா அக்கா தான் வந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, "இது மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தத கேட்டேன் கலையக்கா. நீங்க வந்து சொல்றது உண்மதான். நம்ம வந்து வித்யாவுக்கு வந்து குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு இதா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். என்னோட அண்ணன் பொண்ணுக்கும் அதே மாரி தான் 4 வருஷமா வந்து குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்ல பல பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு எந்த வித இதுவுமே இல்ல. அந்த பையனுக்கு தான் வந்து ஏதோ வந்து சில விஷயங்கள் வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட அழைச்சிட்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடியே வந்து என் அண்ணன் பொண்ண வந்து எல்லாரும் வந்து குறை சொல்லி அந்த பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு வந்து இங்கே இருந்துச்சு. ஒரு 6 மாசமா எங்க அண்ணன் வீட்ல தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பேசி பண்ணி எல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அப்படி கூட இருக்கலாம். இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு தான் வந்து இது அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு. நெறைய விஷயங்கள் வந்து உணவு, நெறைய விஷயங்கள் காரணமா இருக்கு இப்போ இருக்கிற இதுக்கு. அதனால வந்து நம்ம இது மாரி கிடையாது இப்ப. அதனால நீங்க அதெல்லாம் ஒண்ணும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க பேசிட்டு இருந்தோனே எனக்கு அவங்க என் அண்ணன் பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு. நான் வேணா அவங்க அழைச்சிட்டு போன ஹாஸ்பிட்டல் வந்து நான் கேட்குறேன். அழைச்சிட்டு போன ஹாஸ்பிட்டல கேட்டுட்டு உனக்கு நான் அட்ரஸ் வாங்கி குடுக்குறேன். எங்க அண்ணிக்கு கால் பண்ணி. நீங்க வேணா அழைச்சிக்கிட்டு வித்யாவ அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் நீ வந்து அக்காவோட போயிட்டு அவங்க வீட்ல வந்து பேசி அட்ரஸ் வாங்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு அம்மாவும் அவங்களோட கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் என்னோட வேலை வந்து பார்க்கறதுக்காக நான் போயிட்டேன். அப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து காய்கறி எல்லாம் போயிட்டு அந்த இதில வந்து ஒரு பெரிய குடோன் மாரி இருக்கும். அதில யார் யாருக்கு எந்தெந்த கடைக்கு வந்து எவ்வளோ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்து அனுப்பி விடுறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு. காலையில வந்து ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11:30 மணி 12 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இதா தான் இருக்கும். அப்புறம் சாயந்தரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் வேலை இருக்கும். ஆனா நல்ல சம்பளம் குடுத்தாரு. ஏன்னா அந்த முதலாளி வந்து என்ன நம்புனாரு. ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து காலேஜ் படிச்சதுலேருந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமா வேலை பார்க்கறனால, அவர் வந்து நான் கரெக்ட்டா எல்லா விஷயத்துலயும் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவர் வந்து என்ன நம்பி இது எல்லா வேலையுமே குடுப்பாரு. ஏதாச்சும் பணம் இல்லன்னா கூட பண உதவி எல்லாமே வந்து அவர் செய்வாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்தாங்க அப்பதான். சரி என்னம்மா என்னாச்சு அப்படின்னோனே, "இந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் தான் நமக்கு தொலைவா இருக்கும். சரி தான் வரணுன்ட்டு." "தம்பி எங்க?" அப்படின்னாங்க. "தம்பி வேலைக்கு தான் போயிருக்கான். வர நேரம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் அப்பாவ அழைக்க வர சொல்லியிருப்பேன்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னதுக்கு, "இல்ல இல்லம்மா நான் வந்துட்டேன். ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன்." அப்படின்னதுக்கு, "ஏம்மா என் முகமே சரியில்ல." அப்படின்னதுக்கு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து சொன்னாரு, "ஏன் வந்தோனே பொண்ண ஏன் இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? போய் சாப்பிட்டாளா என்னன்னு கேளு. சாப்பிட வை. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அம்மா சாப்பாடு எடுத்து வச்சாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி வந்தான். "என்னக்கா திடீர்னு வந்திருக்க? நேத்து கூட ஃபோன்ல பேசினேன் காலையில. ஒண்ணுமே சொல்லலையே, வரேன்னு சொல்லவே இல்ல. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இல்ல சும்மா தான் வந்தேன். ஒரு வாரம் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன்." அப்படின்னதுக்கு, "சரி சரிக்கா இரு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்க்கா." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பாவும் தூங்க போயிட்டாரு.
அதுக்கப்புறம் வந்து தம்பி கொஞ்ச நேரம் தம்பியோட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பியும் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குக்கா நான் போய் பார்க்குறேன், நாளைக்கு ஆஃபீஸில் ஃபைல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படியே ரூம்லேயே உட்காந்துருந்தேன். அப்போ தான் அம்மா வந்தாங்க. அம்மா வந்தோடனே கேட்டாங்க, என்ன விஷயம்மா, என்ன விஷயம் வீட்டில் ஏதாச்சும் தான் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா எனக்கு வந்து வரணும்னு தோணுச்சு, விஷயம்லாம் ஒன்றும்லாம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை என் புருஷனோட அப்படின்னதுக்கு, இல்லையே நீ வந்து எப்போதும் இருக்கிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நானும் வந்து உங்கள் அப்பாவோட இப்போ வந்து 25 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாதா எந்த விஷயத்துக்காக அம்மா வீட்டுக்கு போவாங்க, என்ன சூழ்நிலையில் நீ வருவ என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் இப்போ திடீர்னு கிளம்பி வந்தது காரணம், ஒன்றுக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, உன்னுக்கிட்ட தான் அந்த விஷயத்த சொல்லணும். முன்னாடி மாதிரி என் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேசுகிறதுல எதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகப்போகுது, குழந்த இல்லை அப்படிங்கிறத அவங்க அம்மா ஏதோ சொல்லி விட்றாங்க அவர்கிட்ட. அதனால வந்து நல்லா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கோபப்படுற மாதிரி பேசுகிறாரு. நானும் என்ன விஷயங்கன்னு கேட்டால், இல்லை ஆஃபீஸில் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனால் வந்து ஒரு நேரம் நல்லா பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. என் மாமியார் ஏதாச்சும் வந்து வர்றவங்க கிட்ட ஏதாச்சும் வளகாப்புக்கு அந்த மாதிரி வந்து கூப்பிட வர்றவங்க, இல்லை ஏதாச்சும் குழந்த பிறந்திருக்கு பக்கத்து வீட்டில், போன வாரம் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. வர்றப்ப வழியில் வந்து பேசிக்கிட்டே தான் வர்றாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இந்த குழந்த பிறந்துருச்சு, நீ வந்து ஒன்றுமே இது பண்ணலை, உங்கள் வீட்லேயும் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எனக்கு மனசு யாருக்கிட்ட பேசுகிறது, இது வந்து நம்மளுக்கு யார் ஒரு இதாக ஆறுதலாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த சூழ்நிலையில். அங்கேயே இருந்தால் மனசு ரொம்ப இதாக இருக்கும், இந்த அம்மா இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், இதுதான் விஷயமாம்மா, இதை சொல்ல வேண்டியதுன்னு எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆகி வந்து 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் கூட சில பேருக்கு இதாகும், 5 வருஷம் 6 வருஷம் கூட கழிச்சு இதாகும். நீ எல்லாம் வந்து நான் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் வந்து பிறந்த, உனக்கும் கூட அது மாதிரி இருக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்துக்காக இப்போ உள்ள காலத்தில் வந்து போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மாமியார் அப்படின்னதுக்கு, அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்க மகள், என் நாத்தனார் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. என் நாத்தனாரும் வீட்டுக்கு வந்தால் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்குது, ஜாடை சொல்லி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே, சரி விடு நான் பார்த்துக்கலாம், நீ இரு, நான் மாப்பிள்ளையை வந்து நாளைக்கு வந்து உங்கள் அப்பா விட்டு நான் வந்து வர சொல்லி பேச சொல்கிறேன், பேச சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கிட்டு நீ அவங்க வீட்டுக்கு போகலாம், நீ அதுக்கு முன்னாடி ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ இதை பேசுகிறவங்க நாளைக்கு வந்து இன்னொரு விஷயத்த பேசுவாங்க, நம்ம எதுவும் கேட்காம இருந்தோன்னா அவங்க இது பண்ணுவாங்க, நாங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், அதனால் நாங்களே வந்து இது பண்ணுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் தூங்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் தூக்கமே வரல, ஒரு மாதிரி மனசு வந்து இதாக இருந்துச்சு. ஆனால் அம்மா கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னது கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கங்க, வர சொல்லி நம்ம பேசுவோம், பேசி வந்து இது மாதிரி விஷயத்த வந்து நம்ம இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கே இந்த விஷயத்தில் நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்கலைன்னா நாளைக்கு நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அப்புறம் அப்பாவும் ஃபோன் பண்ணி பேசினாரு, நாளைக்கு வாங்க, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ட்ராவல், பைக்லேயே கூட வந்துடுவார் அவர். நாளைக்கு காலையில் வாங்க மாப்பிள்ளை பேசணும் உங்ககிட்ட சில விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அவர் என்னென்னு கேட்டார். இல்லை